எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 55 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் சார். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் இந்த நியூஸ் வந்து ஷேர் ஆச்சு. உண்மையாக சொல்லலாம், ஒரு போலீஸ்காருக்கு அந்த நிலைமையா எழுமூரில் வந்து ஒரு போலீஸ்காரர் இன்றைக்கி ரோட்டில் வந்து உட்காந்துட்டார். இந்த அவங்க பெண்மணி அவங்க குழந்தைக்காக என்னென்னா அரசு மருத்துவமனையில் வந்து போயிட்டு இவங்க சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு இஷ்யூஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைக்கு சம் இஷ்யூஸ் வந்துச்சு காலில் லெக்ஸில். ஸோ இவங்க வந்து நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டுக்கல. போலீஸ்காருக்கே இந்த நிலமை இன்றைக்கி பாலிமர் நியூஸில் வந்தது. பரவாயில்ல, மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், என்னுடைய கேஸை அவங்க ஃபைல் பண்ணலை, எடுத்துக்கல. ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு என்ன கேரண்டி? மாற்றி சிகிச்சை கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் வந்து கண்டுக்கலை. என்ன பண்ண முடியும்? எனக்கும் நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்னா எனக்கு வந்தது. இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சார் நீங்கள் ஏஞ்சி வாங்க, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, நீங்களே இதுமாதிரி பண்ணலாமா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. தெரியட்டுங்க, மக்களுக்கு தெரியட்டும், எனக்கே அந்த நிலமன்னு தெரியட்டும்னு அவர் கத்துறாரு. அவரை வந்து சமாதானம் பண்ணி இட்டு போகிறாங்க. வாங்க வாங்க பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? ஒரு டாக்டருக்காக அவர் போராடுறார். அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் பிரச்சனை, அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். என்னங்க பண்ணுறது இந்த உலகத்தில்? சின்ன சின்ன தவறுகளால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பாருங்கள். அரசு குழந்தை மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கல்லீரல் மலையில் தவறுதலாக வந்து ஏதோ ஒரு சிகிச்சை இவங்க பண்ணி இந்த காலில் அரிப்பு ஏற்பட்டு அந்த கால் வந்து பிரச்சனை ஆகிருக்கு. அந்த கால் சாக்ஸ் சூழல் கைட்டி காமிக்கிறார், அதை பாதி மறைக்கிறாங்க. வாங்க சார் வாங்க சார்ன்னு இட்டு போகிறாங்க. டிபார்ட்மெண்ட் அசிங்கமாயிடும் அப்படின்னு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமாயிடுச்சுன்னா அர்த்தம் என்னங்க? இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? மக்களே உஷாராக இருங்க. எதுலேயுமே வந்து ஒரு நியாயம், நீதி, நேர்மை தேவை. அதனால் நீங்களும் உஷாராக இருங்க. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க கண்காணிங்க. சீலருக்காக சொன்னேன். இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, உன்னை பற்றி யோசித்தீங்க செல். நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு யாரை சேர்த்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் உனக்கு கவனிக்கணும். அப்புறம் போச்சேன்ட்டு வருத்தப்பட்டால் முடியுமா? எங்கே போய் நீதி கேட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? எங்கே போய் நீதி நேர்மை கேட்டாலும் ஒன்று எவ்வளோ தருவாங்க? பணம் கொடுத்து முடிச்சுடுவாங்க. போனவங்க வர முடியுமா? உயிர் வேல்யூ. சரியா? சிலிட்டுக்காக சிங்கிள்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.